எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், எனக்கு ப்ரூஃப் மட்டும் போதும் திஷா. அதாவது நீ என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ரூஃப் வேணும் திஷா. என்னாச்சு? உன்னால ப்ரூஃப் பண்ண முடியாதுல்ல? சொல்லு திஷா, உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா இல்லையா? உன்கிட்ட ப்ரூஃப் எங்க இருக்க போகுது? ஏன்னா நீ போய் சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட உண்மை இருந்தா தானே நீ என்கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியும் தட் யூ ஹேவ் ரியலி மூட் ஆன். என் புருஷனை நீ என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. என் புருஷனுக்கும் உனக்கும் எந்த குடுக்கல் வாங்கல் இல்லங்கறத நீ நிரூபிச்சு காட்டு திஷா. உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் சொல்ற எந்த விஷயத்திலயுமே உனக்கு நம்பிக்கை இல்லாத போது நான் உனக்கு எந்த ப்ரூஃப் கொடுத்தாலும் சொன்னாலும் உனக்கு எல்லாமே பொய்யா தான் தெரியும். இங்க இருக்கீங்களா? அம்மா, நான் உங்களை வெளியில எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? Sweetheart, what you doing? Proof. பையன் ஆரியன், எனக்கும் பூரப்புக்கும் பிறந்த பையன். ஹலோ ஆன்ட்டி. Is she fine, mom? Yeah. Of course she is fine. அது சரி, நீங்க எதுக்காக வந்த ஸ்வீட்டார்ட்? Because கேக் வெட்டறதுக்கே டைம் ஆயிடுச்சு. டாட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் கீழே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. Okay, dad is waiting. Yes. Of course, because it is an anniversary. Okay, போலாம். அப்புறம் திஷா, நீயும் கண்டிப்பா வரணும். We all will be waiting. After all, ஆரியனே வந்து கூப்பிட்டிருக்கான். Come sweetheart, let's go. Please join us. எங்க இருக்கீங்க? உங்க ரூம்லயா? இதோ வந்துகிட்டே இருக்கேன். ஆமா, என்ன வேணும் சொல்லுங்க. ஏதாவது வேணுமா? சந்தோஷத்தோட ரகசியம் அது என்னன்னு தெரியணும். எனக்கு கொஞ்சம் தெரியட்டுமே, என் மருமக எதுக்காக சந்தோஷமா இருக்கான்னு. நீங்களே பாருங்க. மேனிக்யூர் பண்ணி கையெல்லாம் வெள்ளையாயிடுச்சா இல்ல கருப்பாயிடுச்சே? ஆனாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஆமா, நீங்க உங்க கண்ணுக்கு என்னாச்சு? தூரத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட வெட்டிங் ரிங்க பார்த்து நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனா நான் உங்களுக்கு எவ்வளவு நேரமா காட்டிட்டு இருக்கேன். நீங்க என்னடனா பக்கத்துல பாருங்களேன். இது ஒரு டைமண்ட் ரிங். உங்க பையன் கொடுத்தாரு. அழகா இருக்கா? அழகா இருக்கு. ஆனா நீ இத முத தடவை போட்டு காட்டும் போதே அழகா இருக்குன்னு சொல்லிட்டானே. இப்பயே மறுபடியும் கேக்குற? அம்மா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். மருமகளே, நீ யாருக்கும் தெரியாம 2-3 பெக் அடிச்சிட்டியா? இல்லம்மா, சத்தியமா அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் போதையில பேசுற மாதிரியே பேசுற? இத விக்ரம் தான் உனக்கு கிஃப்டா பண்ணா போன தீபாவளி அன்னைக்கு. இதோட செட்டு கூட உன்கிட்ட இருக்கு. இல்லம்மா, நீங்க தெரியாம சொல்றீங்க. இது அந்த செட்டோட வாங்குனது இல்ல. இத விக்ரம் இப்பதான் எனக்கு கொடுத்தாரு. மருமகளே, உன்கிட்ட நிறைய செட் இருக்கிறதுனால உனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. இத செட்டோட என் மகன் உனக்கு தீபாவளி அன்னைக்கு பிரசன்ட் பண்ணான். அதோட ரிங்கு தான் இது. வேணா பெட்டு கட்டிக்கலாமா? நான் உண்மையை நிரூபிச்சுட்டா நீ எல்லா ஜுவல்ஸையும் என்கிட்ட கொடுத்துடணும். அப்போ இந்த ரிங்க நான் ஏற்கனவே போட்டிருக்கேனா? ஆமாமா, வேணும்னா நீ அந்த தீபாவளி போட்டோவை போய் பாரு. அப்போ இதுக்கு என்னமா அர்த்தம்? ஏமாந்தது நீங்க இல்ல, ஏமாந்தது நான். விக்ரம் என்கிட்டயே போய் சொல்லிருக்காரா என்னோட ரிங்க? விக்ரம், நான் உங்களை விட போறதே இல்ல. வேலை பண்ணு. என்னோட ரூம்ல உங்க அப்பாவோட ஸ்டிக்க வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ. அது இல்லம்மா, அவரை போய் நான் அடிக்கிறதா? அடிக்கலாம் வேண்டாம், பயமுறுத்து. அப்புறம் பாரு, அடுத்த நிமிஷமே அவன் உண்மையை ஒத்துப்பான். அவரை நான் பயமுறுத்த தான் போறேன். ஆனா என் கண்ணால முதல்ல அன்னைக்கு எடுத்த போட்டோஸ பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் விக்ரம் அண்ணா. போ மருமகளே, அட்டாக். டேய் விக்ரம், இனிமே உன் நிலைமை அவ்வளவுதான். என் மருமக கிட்ட போய் சொல்றியா? இங்க பாரு, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. I love you.
நான் இது வரைக்கும் உன்னை பற்றி யோசிச்சது அப்புறம் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. ஆனால் இதுக்கு தேங்க்யூ. நீ என்ன சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஆனால் இவ தான் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது. சாரி பட் நான் என்னால் முடியல. Okay then, bye for forever. என்னடா இது? ஏன்டா குடிமுழுகி போன மாதிரியே உட்காந்துருக்க? குடிமுழுகுன மாதிரியா? ஐ மீன் ஏன் இருட்டில் உட்காந்துட்டு இருக்க? லைட்டை போட்டுக்க வேண்டியது தானே? அட நீங்க வேற. அப்பா உங்களோட ஃபைல்ஸ் இங்கே இருக்கா? அதை தேடி தான் வந்தீங்களா? வெளியே பார்ட்டி நடக்குது, அதை போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க போங்கப்பா, கோ ஃபன். இங்கே ஏன் கூட என்ன பண்ண போறீங்க? நீ இல்லாம எனக்கு பார்ட்டியாடா? ஐ மிஸ்ஸிங் யூ. சீரியஸ்லி அப்பப்போ இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசி கடைசியில் கோல் அடிச்சிடுறீங்க. ஆனா நீ சொல்லாமையே கோல் அடிக்கிறியே. நான் அங்க நீ இங்க, கோல் அடிச்சுதானே ஆகணும். எதுக்கு சிரிக்கிற? சரி கேக்கு வெட்ட போறாங்க, வா போலாம். நீங்க போங்க, நான் வரேன். எதுக்காக தனியா உட்காந்துட்டு இருக்க? எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வா. அது நீங்க போங்களேன். நான் ஆக்சுவலி இங்க ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? யார் அவ? யாரு? பரவாயில்ல விடு. சரி இதை சொல், உன் மனசுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் சும்மா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட நான் சொன்னா ஈஸியா ஜட்ஜ் பண்ணுவீங்க. நான் போய் சீஃப் கிட்ட கேட்டுக்கிறேன். அட நான் எதையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஒரு வாட்டி தான் கேள, எனக்கும் ஒரு சான்ஸ் கூட. பக்கா? பக்கா. ப்ராமிஸ், உண்மையான ப்ராமிஸ். உண்மையா ப்ராமிஸ் பண்றேன். மீற மாட்டீங்களே? என்ன சொல்ற? நான் இது வரைக்கும் மீறி இருக்கேனா? ஆனா உங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசே வரல. உங்களை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிட்டு இருக்கு. ஓ, ஆனா என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? சரி 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 விடுங்க. நீங்க என் அப்பா, நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். சரி சொல்லு. அது என்னன்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. யா. அது வாட் யூ திங்க் அபவுட் லவ்? அதாவது காதல்னா என்ன? யூ ஆர் இன் லவ்? அட என்னப்பா நீங்க? அதான் இல்ல, நீங்க ஜட்ஜ் பண்ணீங்க பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன் ஜட்ஜ் எல்லாம் பண்ண கூடாதுன்னு. ஓகே சாரி. சரி ஓகே, ஒன் மோர் திங். ஓகே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அமைதியா கேட்கணும், கேள்வி கேட்க கூடாது. ஓகே? ப்ராமிஸ். இத பத்தி நான் யார்கிட்ட பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். வாட் இஸ் லவ்? காதல்னா என்ன? The best and the most beautiful thing in this world which cannot be seen, not even touched. We must be filled with the heart. புரிஞ்சுதா? இல்ல. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல், லவ், இது எல்லாமே we can't explain. அதை யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஐ டோன்ட் நோ. நான் என்ன சொல்றேன்னா அது என்னன்னே நமக்கு புரியாது. அது மட்டும் இல்ல, இந்த காதல்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள உணர்ற விஷயம். நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நீ என்கிட்ட கேட்டதுக்கு நான் ஏதாவது சொல்லணும்ல. ஓகே, இப்படி சொல்லலாம், இப்படி யோசிச்சுக்கோ. நான் உன்னோட அம்மாவை ரொம்ப லவ் பண்றேன் இல்லையா? அவளோட சந்தோஷத்துக்காக நான் எதனாலும் செய்வேன், எந்த எல்லைக்கும் போவேன். அதாவது எது தப்பு சரின்னுலாம் தெரியாது, லீகல் இல்லீகல் எதுவா இருந்தாலும் சரி, அவளோட கண்கள்ல சந்தோஷத்தை நான் பார்க்கிறதுக்காக எதை வேணும்னாலும் பண்ணுவேன், எதை வேணும்னாலும். இன் ஷார்ட், நாம எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்கிறது, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறது. யாரை நாம லவ் பண்றோமோ அந்த ஃபீலை தான் காதல்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? என்னோட லவ் பாத்தியா? நான் அவளை மிஸ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேகமா வந்துட்டா பாத்தியா? ரியலி மாம்? அட இதெல்லாம் ஏன் அவட்ட கேக்குற? மத்தவங்க கிட்ட இருக்கிறது டெலிபதி, ஆனா எங்க கிட்ட இருக்கிறது லவ் பதி. ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. உங்களுக்குள்ள ஆங்கர் பத்தி இருக்க மாதிரி தெரியுது, அப்புறம் மம்மி பாசத்துல வந்த மாதிரி தெரியல, ஏதோ கோவத்துல வந்த மாதிரி இருக்கு. வெரி பியூரியஸ்.
என்னாச்சு பல்லவி? ஏமாத்துக்காரன், நீ ஒரு ஃப்ராடு. இந்த ரிங்க நீங்க எனக்கு தீபாவளி அன்னைக்கு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க, நெக்லஸோட செட்டா. ஆனா இன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இந்த ரிங்க நீங்க எனக்காக இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல? அது ஆக்சுவலி பல்லவினா என்னோட ரிங்க எடுத்து நீங்க எனக்கே பிரசன்ட் பண்றீங்களா? பொய் சொல்றீங்க. இல்ல, அது வந்து நான் ஒரு வார்த்தை பேசாதீங்க விக்ரம், ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க சொல்ற எதையுமே நான் கேட்க விரும்பல. பல்லவி, பல்லவி நான் சொல்றது போய் சமாதானப்படுத்துடா, போராடா. பட் டாட், யூ ஆர் a liar. You are a liar. You are a liar. எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், எனக்கு ப்ரூஃப் மட்டும் போதும் திஷா. அதாவது நீ என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ரூஃப் வேணும் திஷா. திஷா, நீ இங்கே தான் இருக்கியா? நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். திஷா, திஷா, நான் உன்கிட்ட கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த கண்ணீர். நோ, பட் தேங்க்யூ. ஓகே, நான் கேட்க மாட்டேன். ஆனால் உன் விஷயத்தை நீ என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டியேன்னா ஷேர் பண்ணலாம். உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சரி, உனக்கு பிடிக்கலன்னா நீ எப்பவும் சொல்ல வேண்டாம். இட்ஸ் ஓகே. அப்புறம் சிஎம் ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஒரு செரிமனி நடக்க போகுது, அதுக்கப்புறமா அவார்ட் செரிமனி. ஸோ திஷா, நீ அங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ போ, நான் வரேன். நான் தான் சொன்னல, நீ போன. நானே வரேன், போ. இல்ல, என் கூடவே வா. நீ அழுதுகிட்டு இருக்க, போற வழியில எங்கேயாவது சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்காக இல்ல, என் கம்பெனிக்காக. போலாமா? வா, போலாம். Come on guys, cut the cake. Dad, cut the cake. திஷா, நல்ல வேலையா நான் உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். கேக் கட்டிங் செரமனி முடிஞ்சிடுச்சு. இப்ப அவார்ட் செரமனி பாக்கி இருக்கு. போய் அந்த அவார்டை எடுத்துட்டு வா. ஓகே guys, இப்ப கேக் கட்டிங் செரிமனி முடிஞ்சு போச்சு. ஆனா ஆனிவர்சரி இன்னும் முடியல. இப்ப எங்க பேரண்ட்ஸோட டான்ஸ் இருக்கு. Come on, give them a big round of applause. Oh my God, Come on, Mommy, this is anniversary. You have to dance.
டாட், இப்போ நீங்க எங்க போறீங்க? இன்னும் டான்ஸ் பாக்கி இருக்கு. Hey DJ, play the next song. இங்க பறக்காத சைக்கோ சகோதர சகோதரிகளே, நான் தான் சரஸ்வதி டாக்கூர். அபிஷேக் மேராவோட குடும்பத்து சார்பா உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நான் என் சார்பா அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவங்க எங்களை ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எங்க கடமைகளையும் நாங்க செய்யணும். என்னோட இத்தனை வருஷத்து பொலிட்டிக்கல் கேரியர்ல ஒரு விஷயத்தை தான் நான் பார்த்தேன். அதாவது நமக்கு முன்னாடி நம்மளோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆனா நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. அப்புறம் இதுக்கு உதாரணம் ஜெயிச்சிட்டு இருக்கிற இந்த ஒளி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க, மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ரா. அப்புறம் அனுராதா மேடம். இவங்க ரெண்டு பேரும் சிஎம் வசுதா மேடமோட உயிரை மட்டும் காப்பாத்தல, இன்னும் நிறைய பேரை அவங்களோட மரணத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. அவங்களோட இந்த சாதனைக்காக டெல்லி அதிகாரிங்க அவங்களுக்கு பிரேவரி அவார்டை கொடுத்து மரியாதை செய்ய நினைக்கிறோம். மேம், அனுராதா மேடமால வர முடியல, அதனால அவங்க பொண்ணு பிராச்சி வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிடலாமா? பிராச்சி, கம்யா. கம் ஆன். கண்ணா,
உங்க அம்மாக்கு சேர வேண்டிய இந்த மெடலை உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க கிட்ட நாங்க அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம்.